அல்லாஹுவை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா என்ற தலைப்பின் கீழாக அகீதாவுல பார்த்து வருகின்றோம். அல்லாஹுவை இவ்வுலகில் பார்க்க முடியாது. எந்த நபிமார்களும் கூட இந்த உலகத்துல என்ன செய்யல, அல்லாஹுவை பார்த்தது இல்லை. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் சூரா ஆயிராஃப்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசினதா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹுவே நான் உன்னை பார்க்க வேண்டும், நம்புவேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்பணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல. அவங்க எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா, உன்னை பார்க்கறதே எனக்கு மனசு ஒரு திருப்தியா இருக்கும் என்பதற்காக கேட்டாங்க. வலம்மா ஜா மூசா, மூசா வந்தபோது, லிமீகாத்தினா நாம் வாக்களித்த இடத்திற்கு வந்தபோது, வகல்லமஹு ரப்புஹு அவருடைய இறைவன் அவனிடம் பேசிய போது, கால ரப்பி அரினி அந்தூர் இலைக் அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு காட்டுவாயாக, உன்னை எனக்கு காட்டுவாயாக அப்படின்னு கேட்குறாங்க. காலன் தரானி என்ன நீ பார்க்க முடியாது, வலாக்கன் இந்தூர் எனும் பார்ப்பீராக, இல் ஜபலி ஃபனிஸ்தகர்ர மக்கானஹு அந்த மலையை பார்ப்பீராக, ஃபனிஸ்தகர்ர மக்கானஹு ஃபசௌஃப தரானி அப்போ அந்த மலையில அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு காட்சி அளிக்கின்றான். ஃபலமாத ஜல்லா ரப்புஹு ஜபலி ஜஅலஹு தக்க வஹர்ர மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள், மூர்ச்சித்து விழுந்தார்கள். அப்போ ஃபலமா அஃபாக கால சுப்ஹானக அப்போ அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் மயக்கமுற்று விழுந்து பாறைகள் எல்லாம் ஒட்டைது. அல்லாஹ் ஒரு காட்சி அளிக்கும் போது பாறைகள் எல்லாம் உடைஞ்சு விழும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எழுந்திருக்கிறாங்க. மயக்கத்தை எழுந்திருக்கும் போது கால சுப்ஹானக அல்லாஹ் நீ தூய்மையானவன், வான அவ்வளவு முஃமினீன் நான் முஃமின்களில் முதலாமவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சாங்க, நான் அப்படி கேட்டது தப்புதான்ட்டு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான், முதல்ல சொல்லிட்டான், கால லன் தரானி நீ என்ன செய்ய முடியாது, என்னை பார்க்க முடியாது. நபிமார்களையும் சரி, நபிமார்களும் இந்த உலகத்தில் எவ்வளவோ நபிமார்கள் வந்தார்கள், எந்த நபிமார்களும் அல்லாஹுவை பார்த்ததாக குர்ஆன்ல சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல என்னை பார்க்க முடியாது, இந்த உலகத்துல அவனுடைய உருவத்தை அல்லாஹ் காமிக்கல, நாளை மறுமை நாளில் தான் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது கூட, அல்லாஹ் ஒளியால் படைக்கப்பட்டவன், அவன் எப்படி அல்லாஹ் ஒளியானவன், ஒளியால் படைக்கப்பட்டவன்ல அவன் தான் படைப்பாளன், அவன் ஒளியானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும், அவனோ ஒளியாக இருக்கும்போது அவனை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை மலர்ந்திருக்கக்கூடியவர் நல்லவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். இந்த செய்தியும் பார்த்தோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய காலகட்டத்துல சிலர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாளில் நாங்கள் அல்லாஹுவை காண்போமா, இறைவனை காண்போமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நாளை மறுமை நாளில் நீங்கள் இறைவனை காண்பீர்கள். எப்படின்னு சொன்னா, மேகமே இல்லாத நண்பகல் வெளிச்சத்தில், மேகம் இல்லாம நண்பகல் வெளிச்சத்துல சூரியன் எவ்வளவு கிளியரா தெரியுமோ, சூரியனை பார்க்க ஒருவர் நீங்கள் முண்டி அடித்து கொண்டு பார்ப்பீங்களா, சூரியன் வானத்துல உயரமாக இருக்கின்றது, அதை பார்ப்பதற்காக மாடியில ஏறி போய் பார்ப்போமா, கீழே இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், எத்தனை மாடி ஏறணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளவு உயரத்துல இருக்கு. அதை பார்க்க நீங்கள் முண்டி அடிப்பீர்களா, இவன் மறைக்கிறான் அவன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி முண்டி அடித்து கொண்டு பார்ப்பீர்களா, பார்க்க மாட்டோம். அப்போ மக்கள் சொல்றாங்க, இல்லை அப்படி பார்க்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுபடியும் கேட்குறாங்க, மேகமே இல்லாத பௌர்ணமி இரவின் வெளிச்சத்தில் நிலவை பார்ப்பதற்கு ஒரு மேகமில்லாத அந்த நிலவை பார்க்கிறதுக்கு நீங்க முண்டி அடிப்பீர்களா, இல்லை. மறுபடியும் அப்போதும் சொல்றாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்விரண்டில் ஒன்றை பார்க்க நீங்கள் முண்டி அடித்து செல்லாதது போலவே மறுமை நாளில் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹுவை பார்க்க நீங்கள் முண்டி அடிக்க மாட்டீர்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு முண்டி அடித்து கொண்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்கும் அல்லாஹ், நல்லவர்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அவனுடைய உருவத்தை காண்பிப்பான். ஆனால் கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதின் லா மஅஜூபூன், காஃபிர்கள்
இறைவனை பார்ப்பதை விட்டும் திரையிடப்படுவார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் தமது இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். யார் என்றால் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு. அவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹ்வை இந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது, மறுமையிலும் பார்க்க முடியாது. நல்லடியார்கள் உலகத்தில் பார்க்க முடியாது, ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூரவங்க சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகளை பார்த்து உங்களுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்குதா, இல்லை இன்னும் வேணுமா? அப்போ சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரே இவ்வளவு அல்லாஹுவே இவ்வளவு நீ கொடுத்துருக்குற, இது போதாதா அப்படின்னு சொல்லி, நீ கொடுத்ததுல எல்லாம் நிறைவாக இருக்குதுயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் வந்து இன்னும் வேணுமா என்கிட்ட கேளுங்க, இன்னும் வேணுமா என்கிட்ட கேளுங்கன்னு சொர்க்கத்துல அல்லாஹ் வந்து சொல்லும்போது, அல்லாஹ் நீ எல்லாமே கொடுத்துட்டேன், எங்களுக்கு எல்லாமே போதுமானதாக இருக்குதா. அப்ப அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை வந்து காண்பிப்பான். அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்த்த அந்த மக்கள் வந்து சொர்க்கவாசிகள் வந்து இந்த அவங்க அனுபவிச்ச அந்த சொர்க்கத்துல அனுபவிச்ச இன்பங்களை எல்லாம் விட அல்லாஹுவை பார்க்கறது தான் என்ன செய்யுது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு தென்படும். அல்லாஹுவை பார்த்து அவங்க அனுபவிச்ச இன்பம், சொர்க்கத்தினுடைய இன்பம் என்று சொன்னால் எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்திடாததான் சொர்க்கம். எந்த கண்ணும் பார்த்திருக்காது. இந்த உலகத்துல பார்த்ததான் நீங்க கற்பனை பண்ணுவீங்க. ஆனா இந்த உலகத்துல எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல உள்ள இன்பங்களை அனுபவிச்சவங்க அதை விட ஒரு இன்பமாக பார்க்கக்கூடியதுன்னா அல்லாஹுடைய உருவத்தை பார்க்கறதுல அவங்க இன்பம் அடைவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க வந்து இந்த செய்தியில அறிவிக்கிறாங்க, சொல்கின்றார்கள். இப்ப அடுத்தது